சார் அடுத்தது பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி தேர்தல் நெருங்குது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சல்லியாக நொறுங்கிடுது அப்படின்ற மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கார் அப்படின்னு நயினார் சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு சார், என்டிஏ கூட்டணியிலேருந்து அமமுக விலகுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பே வெளியிட்டாங்களே சார். டிடிவி தினகரன் ஆகட்டும், திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும், அல்லது நாளை அதிரடி முடிவுகள் அறிவிக்க காத்திருக்கும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும், முடிச்ச பிறகு கேளுங்க என்ன அதிரடி முடிவுன்றது இன்றைக்கி சொல்லிடுறேன். திரு பழனிசாமியை முதல்வராக்குவதால் அவர்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கள், எனக்கு இதை சொல்லுங்கள். இல்லை, நம்ம ரொம்ப கிளியராக பேசிட்டோம் சார். அது ஒரு வின்வின் பாலிசி தான் சார். அதிமுகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாரும் வின் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பலன் தான். நீங்கள் ரொம்ப முக்கியங்க, வாங்க நீங்களும் சேர்ந்து இதுக்கு உதவணுங்கன்ட்டு எனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க. கூப்பிட கூட மாட்டீங்க. என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் உங்களை தோக்கடிக்க என்னால் முடியல. நான் இல்லைன்னா நீங்களும் ஜெயிக்க முடியாதுல்ல, அதை பண்ணுறேன். இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டு சார்? திரு இபிஎஸ்கா இருக்கட்டும், பிஜேபிக்கா இருக்கட்டும், ஒருவேளை கடைசி நேரத்தில் திரு விஜய் வந்து இணைஞ்சிப்பார் அப்படின்னு நம்புகிறாங்களா? விஜய் இன்றைய தேதிக்கு திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு 1% கூட வாய்ப்பில்லை. இது அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இல்லை. இதில் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, அதிமுக பிஜேபி கூட்டணியை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமியோட ரோலு லிமிட்டட் இன் த சென்ஸ் ஹீ வில் டிசைட் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே, அண்டு அவங்க ஒரு சோழி உருட்டி பார்த்தாங்க கூட்டணி ஆட்சி என்று. அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி விட்டார். ஹிஸ் ரோல் எண்ட்ஸ் தேர். இந்த கூட்டணியில் இருப்பவர்களெல்லாம் அழைத்து வரக்கூடிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. டிடிவி ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிகிட்ட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நான் தனியாக தான் போகணும் சொல்ல வர மாட்டாரா? அந்நியார் சொல்லி கொண்டு இருக்க இல்லையா தேமுதிகவில்? இதெல்லாம் பிஜேபியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இவர்களுடைய சீட்டு வந்து இட் வில் பி எ பேக்கேஜ். பிஜேபி அண்ட் அலைஸ், ஏடிஎம்கே, இவங்க எல்லாம் சேர்ந்து என்டிஏ. புரியுது உங்களுக்கு? புரியுது. இப்படித்தான் போக போகிறது. நேற்று வந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் குழுவில் திரு அமித்ஷா பேசியிருக்காங்க. இது சம்மந்தமாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? நான் தான் சொன்னேன், இந்த நிர்வாகிகள் பட்டியல் 10 நிமிஷம் கூட 15 நிமிஷம் கூட நடந்திருக்காது அந்த கூட்டம். என்ன நடந்துச்சுன்றது யாருக்கும் ஊடகங்களுக்கு தெரியாது. அதனால் அமித்ஷா கடும் கோபம்னு நேற்று ஒரு நியூஸை பார்த்தேன். இன்னைக்கு வந்து கோஷ்டி பூசல் இல்லாமல் செயல்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு 2 நியூஸ். இன்னொன்று வேற ஒரு செய்தி சார், செங்கோட்டையன் அவர்களை போய் சமாதானப்படுத்துங்க. அது அந்த எடிட்டர் நம்ம சமாதானப்படுத்தணும் செங்கோட்டையன் நினச்சிட்டு அவராக எழுதிக்கிறது. அது விவாதிக்கப்படவில்லை எங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன தோணுன்னா, சரிங்க இப்போ பார்க்குறதுக்கு இது என்னங்க நல்லாவா இருக்குது, ஒவ்வொருத்தராக கூட்டணியிலேருந்து போயிட்டுருக்காங்க, இது என்ன பிஜேபி அமைதியாக வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது என்று உங்களுக்கு தோன்றும். நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். நடுவில் ஒரு 6 மாதங்களாக பயன்படுத்தாமல் இருந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார். துரோகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி இது. நாங்கள் சரி சேர்ந்துக்குவாங்க என்று நான் சேரலாம் என்று நினைத்தால் ஆணவத்தோடு மமதையோடு பேசுகிறார்கள். நாங்கள் இப்போ போய் சேர்ந்தோன்னா துரோகம் வெற்றி பெற்றதாக ஆகிவிடும். 24 பிஜேபி கூட்டணியோடு நாங்கள் ட்ராவல் பண்ணது மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனால் தான், விஸ்வகுருவால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்பதற்காக நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம். ஆனால் இது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல். சரி சேர்ந்து இருக்கலான்னு பார்த்தா ஊராக போய் ஆணவமாக பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சேருவது என்று சொல்கிறாரா? அப்போது இன்னும் அந்த கடுமையான அந்த பர்சனல் கிளாஷ்ன்றது இன்னும் போகல, அந்த காயம் இன்னும் அப்படியே அங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் ஏன்ப்பா வாம்பா இல்லை ஒன்றா உட்காருங்கப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னால் டிசம்பருக்குள்ளே கட்டி உருளுவாங்களா மாட்டாங்களா? உருளுவாங்க சார். இப்போ என்ன அவசரம்? அடுத்த மாதம் தேர்தலா? இல்லை, அதை விட ப்ரையாரிட்டியான தேர்தல் எது பிஜேபிக்கு? பீகார். கரெக்டா? இப்போ அடுத்த தேர்தல் வேறு எங்கேயாவது இருக்கா? பீகார் தானே. பீகார் ப்ரையாரிட்டி இல்லையா? அவங்க வேறு பைக் யாத்திரான்லாம் நடத்திக்கிட்டு பெரிய ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அதை முடிச்சுட்டு வருவோம். அப்போது அது ப்ரையாரிட்டியாக இருக்கும்போது நேற்று நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி பற்றிலாம் அமித்ஷா பேசியிருப்பார். லிஸ்ட்டை கொடுப்பாங்க, லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே சரி பார்த்து பண்ணுங்கன்னு ஏதோ சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனோட முடிஞ்சிருக்கும் அது. ஓகேவா? இதுதான் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒரே ஒரு அதிமுக ஆதரவாளரை கூட கூட்டணியிலிருந்து வெளியே போக பிஜேபி அனுமதிக்காது. தட் இன்க்ளூட்ஸ் ஓபிஎஸ், தட் இன்க்ளூட்ஸ் டிடிவி. இன்றைக்கி இல்லைங்க நீங்கள் போங்கன்னு சொன்னால் இவர் இந்த பக்கம் முறுக்குவார், அவர் அந்த பக்கம் முறுக்குவார். கரெக்டாக? எவ்ரி ஒன் வில் பி brought on to the fore.
2 உதாரணங்களை பிஜேபி பார்த்துருக்கிறது. 21ல் 35 தொகுதியில் அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்பதற்கு அமமுக காரணம். அரௌண்ட் 13 வச்சுக்கோங்க. 24ல் 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுனால குறைஞ்சது ஒரு 15 சீட்டு, 2 பேரும் பிரிஞ்சதுனால 15 சீட்டை வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த தப்பை ஒவ்வொரு ஓட்டையும் கணக்கு போடக்கூடிய கட்சி பிஜேபி, புரியுதா? அங்கே அந்த அவர் வீட்டில் 2 ஓட்டு இருக்குன்னா மொத்தமாக போவாங்க, அதை 2 பேர் தூக்கியா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சியான பிஜேபி டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ சரி போய் உரியா அவர் தேவையில்லையா நமக்குன்ட்டு அனுமதித்து விடுமா? they'll work out and bring everyone into the fold. நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்று அந்நியார் அவர்கள் பேசியிருக்காரு. என்னப்பா பேசுனாங்க அந்நியார்? சும்மா நானும் சொல்லவே இல்லை, முதுகில் குத்துனாருன்னு சொல்லிட்டு நீங்களா செய்தியை வந்து சும்மா திருச்சி சொல்லி விட்றீங்க, நான் சொல்லாதெல்லாம் போட்டு விட்றீங்கன்றாரு சார். சரி, இது கரெக்டாக அவங்க சொன்னது சொல்லு. அவங்க சொல்லன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன சார் கரெக்டு தான். ரைட்டு. இப்போது ஜெயபிரகாஷ் வந்து என்கிட்ட சொல்கிறான், சார் நிதிச்சு வேலையை விட்டு நின்றுக்கிறான் சார் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து ஒட்டை கேட்குறேன், என்னப்பா வேலையை விட்டு நிற்க போகிற போல இருக்குது ஜெயபிரகாஷ் சொல்கிறான்னு சொன்னால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சார். 4 நாள் கழிச்சு பதில் சொல்லுவியா? இது சாதாரண வார்த்தை கிடையாது, சின்ன வார்த்தை கிடையாது, புரியுதா? என்னைக்கு பேசணும் நம்ம அந்நியர் இப்படி பேசுனதை? 4 நாள் ஆச்சா? எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆச்சா? அது பெருசாக பிக்கப் ஆச்சாது, ரைட்டா? 2 விஷயம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே தேதி போடாமல் கையெழுத்து எம்பி தொகுதி தரேன்னு ஒப்பந்தம் போட வழக்கு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தேதி போடாமல் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, தேவைப்பட்டால் வெளியிடுவோம். முதலமைச்சராலாம் இருந்தவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்னு நம்பி நாங்கள் கையெழுத்து போட்டோம். ஆனால் முதுகில் குத்திட்டாரு சொன்னாங்களா? எல்லா மீடியம் பிக்கப் பண்ணிச்சா? அதோடு சும்மா இருந்தாங்க. எடப்பாடி கூட்டத்துக்கு வர கூட்டம்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, துட்டு கொடுத்து கூட்டின்னு வராங்க, சரக்கு வாங்கி கூட்டின்னு வராங்க. கேப்டனுக்காக தேமுதிக வர கூட்டம் தான் ஒரிஜினல் கூட்டம், அசல் கூட்டம். சொன்னாங்களா? அன்னைக்கே கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா மேடம்னு. எடப்பாடிக்கு வர கூட்டம் மட்டும் நான் சொல்ல, எல்லா கட்சிக்கும் வர கூட்டமும் இப்படி காசு கூட்டம் கூப்பிட்டு வராங்க, எங்களுக்கு மட்டும்தான் ஒரிஜினல்னு நான் சொன்னேன்னு சொல்ல அதை மறுக்கவே இல்லை. கரெக்டாக 4 நாள் கழிச்சு இப்போ ஏன் மறுக்கிறீங்க? இன்றைக்கி தான் சொன்னாங்களா? எந்த அளவுக்கு போகிறாங்க? வழக்கு தொடுப்போம், தவறாகப்பட்டது ஊடகங்கள் மேலே சொன்னாங்களா? ஊடகங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். கண்டனம் முக்கியம், ரைட்டா? நான் அவன்கிட்ட ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி ஷோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி டிசைனாக குட்டிக்காரனை போடுவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை குட்டிக்காரனை பற்றியா? திஸ் மேக்ஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், புரியுதா? ஒன்று. இன்னொன்று, திமுகவுக்கு நான் தான் சொன்னேன் ஏற்கனவே பல சர்வே நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களின் உணர்வு அதிகரித்து வருகிறது என்பதை ஆளுங்கட்சியின் சர்வேக்கள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் அன்னைக்கே நினச்சேன், இதை ஏன் தொடராங்கன்னு நான் நினச்சேன் உள்ளபடியே. தட்ஸ் அ டைம் பாம். கொடுக்கவே முடியாதுப்பா. எப்படிப்பா 2.25 கோடி பேருக்கு எப்படிப்பா 1000 ரூபா கொடுப்ப? நீ 2,25,00,000 பேருக்கு எப்படி 1000 ரூபா கொடுப்ப? இப்போ உங்கள் அம்மா மில்லில் வேலை செய்யுது, கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது கரெக்டு, மாலதி கொடுக்குறது கரெக்டா? வேறு யாராவது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சார் தயவுசெய்து. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதை தான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன, அந்த உண்மையிலே வறுமை கோட்டுக்கு இருக்கவங்க தான். ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் என்று பார்த்தால் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்றதுனால தானே 1.25 கோடி பேரை ஒதுக்கி விட்டுட்டு 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க. சரிப்பா, மேனேஜ் பண்ணிவிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் கொடுக்கலான்ட்டு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. மாலதிக்கு இப்போ ஜனவரியிலேருந்து 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன். 4 வருஷம் அரியரை கொடு, கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதை கேட்டாங்களே, பக்கத்து வீட்டுக்காரி மட்டும் வாங்கியிருக்கிறேன் 4 வருஷமா, எனக்கு கொடு 35,000 கொடு, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதை கேட்டுதே உங்களுடன் ஸ்டாலின் திருத்தல. இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின் படோடாபமாக அறிவிக்கிறீர்கள், அதுலேயும் பஞ்சாயத்து. அதை சொல்கிறேன் அடுத்தது. ஸோ இவங்களுக்கு நான் அவங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் 1 மாதம் முன்னாடி என்னமோ சொன்னேன், கண்டிப்பாக இவங்க தோப்பாங்க, பேசாமல் இருங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னும் அடுத்து என்னென்னலாம் வரப்போகுதுன்றது நீங்கள் பாருங்கள். அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் எப்படிலாம் பண்ணாங்கப்பா. நேற்று வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் தமிழகம் முழுக்க வேலை நிறுத்தம். எதற்காக வென்றால், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் செயல்படுத்துவதற்கு எங்களை இப்படி நெருக்கடிக்கு ஆளாக்காதீர்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறக்கூடிய மனுக்களை 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று அந்த திட்டத்தில் சொல்கிறாங்க, அரசு சொல்லுது. பட் இவர்களுடைய உயரதிகாரிகள் 30 நாட்களுக்குள் முடியுங்கள் என்கிறார்களாம். நவம்பர் மாதத்துக்குள் 10,000 முகாம்களை நடத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உத்தரவு. இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில்
விவசாயத்துறை அதிகாரிகள் வருவார்கள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வருவார்கள், வேறு சில துறைகளை சேர்ந்தவர்களும் வருவார்கள். என்றாலும் அந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் இது. ஏற்கனவே இந்த ஊரக வளர்ச்சியில் துட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பதிவு செஞ்சோமா, அன்றைக்கி சாயங்காலம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இப்போ இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு என்னென்னா பெரும்பாலான இது அவங்களுக்கு தானே வரும். வாரி சர்டிஃபிகேட் வரல, சொத்து சர்டிஃபிகேட் இல்லை, இது வரலட்டு. இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ணுற பொறுப்பு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு. ரைட்டா? வாரத்தில் 6 நாள் நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம். 6 நாள் நாங்கள் கேம்ப் நடத்துகிறோன்னா எங்களோட டெய்லி ரொட்டீன் வேலையை யார் பார்க்கறது? அது மட்டும் இல்லையா சார், நைட்டு வேற என்னெல்லாம் நடந்தது? தினந்தோறும் இரவு ஜூம் மீட்டு, கூகுள் மீட் யூஸ் பண்ணுறாங்க. இருக்கிற வீடியோவில் கூகுள் மீட்டிங் நடக்குதான். இந்த கூகுள் மீட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 7 மணி வரைக்கும், சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஜனங்க கேம்பில் இருப்பாங்களே, இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு மற்ற இவங்களெல்லாம் நார்மலி என்ன கலெக்டர் ஆர் டெப்டி கலெக்டர் ஆர் டிஆர்ஓ ஆர் ஆர்டிஓ நடத்துவாங்கன்னு வச்சுக்க. இவங்க எல்லா இடத்துல இருக்கவங்களையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி என்ன ப்ராக்ரஸ், உங்களுக்கு எவ்வளோ மனு வச்சு, எவ்வளோ தீர்த்திங்க, டே டு டே ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணுவோம். நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் மீட்டிங் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் காலையில் போய் திருப்பி கேம்ப் நடத்துங்க. எங்களை பார்த்தா மனுஷனா தெரியுதா? செக்கு மாட்டை விட மோசமாக இருக்கும்யான்ட்டு நேற்றும் ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கும் ஸ்ட்ரைக்கு. இதை நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருந்தீங்கன்னா இது அற்புதமான ஸ்கீம். நேரம் பாதி இதை சரி பண்ணியிருக்கலாம். இப்போ ஏண்டா திறந்து எங்களை ஏண்டா எங்கள் தாலியாக இருக்கிறீங்க என்று அவர்கள் நேற்றும் வேலை நிறுத்தம், இன்றைக்கும் வேலை நிறுத்தம். ரைட்டா? ஏற்கனவே நீங்கள் இந்த பழைய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி காண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கூடுதலாக நைட்டு தூங்க கூட விடாமல் மீட்டிங் வச்சா என்ன? நைட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மேலும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு காலையிலேருந்து வேலை செய்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் உட்காந்து கூகுள் மீட் அட்டன் பண்ணுன்னா இல்லை, அந்த கூகுள் மீட்டுக்கு என்ன தேவை இருக்குது சார்? ஆஃபீஸர் ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்க ப்ராக்ரஸ் சொல்லணும். இப்போ அந்த இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார், இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்ட கலெக்டர் இருக்காருன்னா அந்த ஈரோடில் எல்லா தாலுகா எல்லா வட்டங்கள்லேருந்து எவ்வளோ வந்துச்சுன்றதை அவருடைய உயரதிகாரியாக வருவாய்த்துறை செயலருக்கு அவர் கொடுக்க வேண்டும். வருவாய்த்துறை செயலர் தலைமைச் செயலருக்கு கொடுக்க வேண்டும். தலைமைச் செயலர் முதல்வரின் செயலர் திரு உமாநாத் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் லண்டனில் உல்லாச பயணம் சென்றிருக்கக்கூடிய முதல்வருக்கு சொல்லி, சார் இவ்வளோ மனு, இந்த டீட்டெயில் எல்லாம் நீ எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே அவர் முன்னாடி ஒரு பேப்பரை A4 ஷீட்டில் 18 சைஸ் ஃபாண்ட்டில் எழுதி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு படிப்பார். நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எனது கவனம் முழுக்க தமிழகத்தின் மீதே இருந்தது. நான் அதிகாரிகளோடு அவ்வப்போது தொலைபேசியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்று நான் கேட்டு தெரிந்து கொண்டே இருந்தேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை 1 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 99,095 மனுக்கள் இதுவரை தீர்க்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் படிக்கிறதுக்கு டீட்டெயில் வேணும்ல, அதுக்கு தான் இந்த மீட்டு, மிட் நைட் மீட். மனு கொடுத்தா கொண்டு போய் குப்பையில் வர்றாங்க, எதுக்கு சார் மீட்டு வைக்கணும்? ஆமாம், நடிக்கணும்ல. ஓ அப்படியா? திணிக்கலாம். நீ என்ன பண்ணுற, அந்த பருத்தி மூட்டை எடுத்துகிட்டு போய் அந்த குடோனில் வை. அதான் புரியுதா? இது தேர்தலை மையப்படுத்திய ஒரு திட்டம் அல்லவா? அதனால் இது பிரமாதமாக செயல்படுகிறது என்பதை நிரூபித்தே காட்ட வேண்டும். அதனால் கவர்மெண்ட் இப்படி தான் ஃபங்க்ஷன் வச்சுங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி புது புது பிரச்சனை வரும். சிஎம்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதே தெரியாது. இப்போது பெரிய பெரிய நியூஸே சிஎம்க்கு தெரியாது. இன்றைக்கி இந்த வருவாய்த்துறை ஊழியர்களோட போராட்டம் ஒரே ஒரு டெய்லியில் தான் ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு. ரைட்டா? இது சிஎம்க்கு தெரியும்னு நினைக்கிறியா? தெரிஞ்சால் மட்டும் என்ன சார் பண்ண போகிறாங்க? இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் விவகாரம்லாம் எந்த அளவுக்கு பெருசாக வந்துச்சுன்னு தெரியும். அவங்களும் கூட்டுட்டு போய் அவங்கள நன்றி தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. இதையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. முதலமைச்சர் இதையும் பார்த்துட்டு ஒன்றுமே அவங்கள கேள்வி கேட்கல. மக்கள் பார்க்குற நம்மளுக்கு தெரியும்ல சார் இவங்க என்ன மாதிரியான நாடகம் போடுறாங்கன்னு. அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் விஷயம் யாருக்குமே தெரியல, மக்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்காது. அதனால் எல்லாம் சேர்த்து ரிசல்ட் வரும்போது தான் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், இது நல்லது. உங்களுடன் ஸ்டாலின் இருக்குல்ல சார், நாங்கள் யாருடன் இருக்கோன்றதை மக்கள் சொல்லிடுவாங்க. உதயச்சந்திரனுடன் ஸ்டாலின் என்பது தான் ரிசல்ட்டுக்கு பிறகு தெரிய போகிறது. புரியுதா? பின்னாடி பார்த்துக்கலாம். தான் இது நல்லது, இது இப்படி தான் போகும். இன்னொரு 6 மாதத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் பல்லை கடித்து கொண்டு இந்த சிரமங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்களாக சேர்ந்து இவர்களை தூக்கி எறியுங்கள். இது போன்ற சிக்கல்கள் இருப்பது திமுகவுக்கு முதல்வருக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, அவருக்கு தான் எதுவும் தெரியாது. ஸோ இது போன்ற சிக்கல்கள் இருப்பது இங்கே தான் ஏகப்பட்ட சர்வே நிறுவனங்கள் வைத்திருக்கிறோம், இவர்களுக்கு எல்லாம் தெரியும். இதோடு இவர்கள் வாரம் சர்வே எடுக்கிறாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். இதோடு அதிமுகவுக்கான செல்வாக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வேயில் பார்த்திங்கன்னா அதிமுக, திமுக, தாவேக இவற்றை ஒப்பிடுகையில் திமுக கூட்டணி வலுவான நிலையில் இருந்தது. தாவேகவுக்கும் ஒரு நல்ல சதவிகிதம் இருந்தது, அதிமுகவுக்கும்
ஓரளவுக்கு தாவேக்கும் அதிமுகக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான நிலைமையில் சதவிகிதங்கள் இருந்தது. அப்போது திமுகவினர் ஆனந்தமாக இருந்தார்கள். நாம் 42 இருக்கோம், இவங்க ஆளுக்கு இங்கிட்டு ஒரு 20 அங்கிட்டு ஒரு 20 அப்படி அப் அண்ட் டவுனாக இருக்குது, நம்மளை வீழ்த்த வாய்ப்பே கிடையாது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது பிஃபோர் எடப்பாடி பழனிசாமி கமெண்ட்ஸ் திஸ் கேம்பெயின். எடப்பாடி பழனிசாமி கேம்பெயின் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இது வரைக்கும் ஒரு 120 தொகுதியை கவர் பண்ணியிருக்காரு. 120 தொகுதியிலையும் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவங்க பார்க்குறாங்க என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்ய இந்த தவறு இருக்குன்ட்டு. இந்த நேரத்தில் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கணும் இல்லையா? இந்த 118 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கவர் பண்ணும்போது டிவிகே சார்பில் நடத்தப்பட்ட ஈவெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மாநாட்டை தவிர ஈவெண்ட்டே இல்லை. அப்போது ஒரு வாக்காளர்னா நான் திமுக யாரால் வீழ்த்த முடியும்னா நான் யாரை பார்ப்பேன்? விஜயவா? அதிமுக. ஸோ ஏறுது. இது ஏறிட்டோன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? எங்கே போய் முடியுது? அவங்க தோற்று போயிடுவாங்க, அதிமுக ஜெயிக்கும். இதுக்காம 50,000 கோடி சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை அலோவ் பண்ணுவாங்க? ஆளுங்கட்சி எப்படி அலோவ் பண்ணும்? புரியுதா? அதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம். கோபிஸை கூப்பிட்டு வீட்டில் பாரு, பிரேமலதா கூப்பிட்டு வீட்டில் பாரு, என்னப்பா அந்த கோபியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி, சார் அதை நான் பார்த்துக்கிறேன் சார், யூசி முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் சார், நம்பால் சார் பார்த்துக்கிறேன் சார். புரியுதா? வேறு யாரை உடைக்க முடியும்? பிஜேபியை இழுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே தான் பிரின்சிபல் அப்போசிஷன், அவங்களே இழுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 4 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானாமா? எந்த மாவட்டத்தை வேணாலும் எடுத்துங்க. ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாட்ஸ்அப் குழுக்களில் இணைப்பதற்காக அதிமுக ஐடி விங்கோட நிர்வாகிகளை ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. ரைட்டா? அதில் பதவி கிடைக்கலாம் ஒரு 2 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் வேலையே செய்கிறதில்ல. இந்த மாவட்ட செயலாளர் பின்னாடி பைட்டு தூக்கிட்டு சுற்றுவான். அவனுக்கு போஸ்டிங் போட்டாங்க. நான் ராத்திரி பகலாக கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கேன், ஒரு நாளைக்கு 10 ட்வீட்டு போடுறேன், எங்கள் ஐடி விங் செயலாளர் கூட தூக்கின்னு இருக்கிறார், ஆனால் நான் போடுவேன் அப்படின்னு அவன் இருப்பான். அவன் அதிருப்தியில் இருப்பானா? அவனை தூக்கு. வேற ஒருத்தன் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டிருப்பார், அல்லது நல்ல செல்வாக்கோடு இருப்பார், அவருக்கு நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும், இல்லது ஒன்றிய செயலாளர் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவர், அவருக்கு பதவி இல்லை. அவர் யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டோன்னே, சார் அவருக்கு பக்கத்தில் ஒரு லேண்டு மேட்டரில் பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு எஃப்ஐஆர் போட அவன் மேலே. பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. செங்கோட்டையனுக்கு யூசி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்னென்றால், அதிமுகவில் அதிருப்தியோடு யார் இருக்கா, யாரை தூக்க முடியும், துட்டு கொடுத்தா வருவானா, மிரட்டினா வருவானா, செக் பண்ணுங்க, எடுங்க, தூக்கு. அதுவும் அந்த காசா கேஸா சார்? அதான் காசா கேஸ் சார். வேலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் போன வாட்டியே சீட்டு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருந்தார். இப்போ நிர்வாகியை போட்டிருக்காங்க, அவர் பேர் வரும்னு பார்த்துட்டு இருந்தார். அவர் எடப்பாடி பிரச்சார சமயத்தில் கூட அவர் போல, தூக்கு. செம்மலை கூட கொஞ்சம் வருத்தத்தில் தான் சார் இருக்கார், பேசுங்க. இங்கே ஒரு மருத்துவ அணி செயலாளர் ஒரு டாக்டர் வேணுகோபாலுக்கு அவர் போன வாட்டியே ராஜ்யசபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு, கிடைக்கல, அதனால அவருக்கு ஒன்றும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், பேசுங்க, தூக்குங்க. இது தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியுது இது இந்த வளர்ச்சியை விட்டுக்கிட்டே இருந்தானே இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த 2 நாளாக என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு? 2 நாளாக எதுப்பா? ஏடிஎம்கே பற்றி என்ன நியூஸ்ப்பா 2 நாளாக? செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவாரா? அதுக்கு முன்னாடி தங்கமணி விலகுகிறாரா? ஞாபகம் இருக்கா? அவர் சொல்லிட்டாரு செத்தா கோடின்னு சொல்லிட்டாரு. சரி அது வேஸ்ட்டு, தூக்கி போடுறது, வரமாட்டார் போல இருந்தாலும் விடு, அடுத்த தூக்கு. செங்கோட்டையனா முந்தா நாளே செங்கோட்டையன் இல்லையா? 2 நாட்கள் முன்னதாகவே செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர். அடுத்து நேற்று டிடிவி தினகரன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ். தொடர்ந்து ஒரு நியூஸ். இப்போ ஒரு நியூட்ரல் வாக்காளனாக ஏடிஎம்கேக்கு போகலாம் பார்த்தா, ஏன்ப்பா இது என்னப்பா உடஞ்சு கிடக்குது, இவங்களுக்கு எப்படி போடுறது? ஸோ அந்த அதிமுகவோட கோர் வாக்காளன், நான் செத்தாலும் ரெட்டலையை தவிர எதுக்கும் போட மாட்டேன்ட்டு இருக்கிற வாக்காளை அங்கே போட்டுட்டு போட்டோம். இங்கே நம்ம மாற்றி போடாமல் யோசிக்கிறவங்க விஜய்க்கு போட்டால் சந்தோஷம் தானே. ஏப்பா அவங்க உடஞ்சு கிடக்கிறாங்கப்பா, அந்த புதுசாக வர தம்பிக்காவது போட்டுட்டு போகலான்னு சொன்னால், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் செங்குத்தாக பிளக்கப்பட்டால் வந்துடலாமா? ஸோ அதை பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நேற்று சொன்னேன். சும்மா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சார் நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, நீங்கள் சிஎம் ஆகிடுங்க வாங்க, வந்து அந்த நாட்களில் உட்காந்துக்கன்னா யாரும் கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அரசியல் வெட்டு குத்து தான் நடக்கும், இப்படி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக ஆட்சி கட்டில் இருந்துச்சுன்னா திமுகவை உடைக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ண உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2011 தேமுதிக அதிமுக சேர்ந்து திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளினார்கள். ஓகேவா? கூட்டணி கட்சி தானே. அசம்பிளியில் நாக்கை கடித்தார் விஜயகாந்த். நாக்கை கடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? பார்த்துக்கிறேன்.
8 எம்எல்ஏவை தூக்குனாங்களா? 2 மாதத்துக்கு ஒருத்தர் போய் தொகுதி நலன் கருதி முதல்வரை போய் பார்த்து விட்டு வந்தேன்னா அவ்வளோதான். நடந்துச்சா? எல்லா ஆளுங்கட்சி தான் பண்ணும். உங்களை ஈஸியாக ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் இது என்ன கேமு, வாக்கவர் கொடுத்துட்டு போயிடலாமே. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதுதான் அரசியலை சுவையானதாக ஆக்குகிறது. ஓகேவா? த பெஸ்ட் வின்ஸ். ஸோ அது பழனிசாமிக்கு கேம் என்னன்றது தெரியும், டிஎம்கேக்கும் தெரியும், திமுக எப்படிப்பட்ட எதிரி என்பதும் அதிமுகவில் இருப்பவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் மீறி தான்ப்பா ஜெயிச்சு வரணும். வெற்றி அத்தனை எளிதாக கிடைத்து விடுமா? போராடி தான் ஜெயிக்கணும். ஸோ எவ்ரிடே திஸ் கேம் வில் கெட் இன்ட்ரெஸ்டிங். நாம் ரெகுலராக கேமில் நடக்கிற அப்டேட்ஸை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். சார் ஒன்று புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு பிரச்சனை தொடங்குதுன்னா அப்போ ஒரு முடிவு வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். அதை அப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்போ இந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக அப்படித்தான் எடுத்துக்கணும். இன்னொன்று, இது எல்லா பிரச்சனைகளும் 26 பிப்ரவரிக்குள் ஒரு முடிவுக்கு வந்து தானே தீர வேண்டும். டிடிவி இருக்கிறாரு, இன்றைக்கி சொல்லிட்டாரு அது வேணாங்க, ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு முடிவு அவர் எடுத்தாகணும்ல. அண்ட் அந்த முடிவு அவரின் எதிர்காலம் மற்றும் அவரது கட்சியின் எதிர்காலத்தின் நலனை உறுதி செய்யும் முடிவாகத்தானே இது இருக்கும். அதனால் இதெல்லாம் வரும். ரொம்ப அழட்டிக்க வேணாம். ஜஸ்ட் வில் அப்சர்வ். சார், செங்கோட்டையன் ஏதோ நாளைக்கு சொல்ல போகிறாருன்னு சொன்னீங்களே, முக்கியமான தகவல். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லுவார். இதை தாண்டி ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் பெரிய விசேஷமாக அதில் எதுவும் இருக்காது. அவர் அண்ணனுக்கு தெரியுமா வெளில போனோன்னா என்ன மரியாதைன்ட்டு. அன்னூர் ராஜா போனார், என்னமானார்? இருக்காரு. மைத்திரன் போனார், என்னன்னாரு? அவரும் இருக்கிறார். அவ்வளோதான். இவர் 79 வயசாகுது. கோபியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இல்லை. கோபி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே இவர் போகும்போது வேறு யாரும் கூட போக போவதில்லை. அதிமுகவில் கோபி பகுதியில் முக்கியமான செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தவர்கள் ஏற்கனவே திமுகவில் செங்கோட்டையினாலேயே போய் சேர்ந்து விட்டார்கள். முன்னாள் எம்எல்ஏ திரு தோப்பு வெங்கடாச்சலம் போயிட்டார் திமுகவில். திரு அதிமுகவின் முக்கிய தூணாக இருந்த இவரோட பிஏவாக இருந்த இவரோட பினாமி, இன்னும் சொல்லப்போனால் சிந்து ரவிச்சந்திரன் துட்டை எடுத்துன்னு ஓடிட்டார். இன்னைக்கு ஓடி அவர் தான் பெரிய ஆள் திமுக அங்கே லோக்கலில். இன்னொன்று செங்கோட்டையன் போனான்னா பின்னாடி இவர் வர்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. அந்த முன்னாள் எம்பி ஒருத்தவங்க போனாங்கல்ல, சத்யபாமான்னு நினைக்கிறோம். இல்லை நாங்கள் எல்லாரும் கூடி பேச போகிறோன்னு கூடி பேசி டீயை குடிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் இப்போ நான் வேறு கட்சிக்கு போகிறேன்னு சொன்னேன்னா அந்த அம்மா போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. கொங்கு பகுதி அதிமுக செல்வாக்குள்ள பகுதி, அதிருப்தி யாருக்குப்பா இருக்காது? நான் இப்போ சொன்னது மாதிரி நீ நானும் ஒரே பகுதியில் இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீ என்னை விட சின்ன பையன், யாரையும் ஆளை பூச்சி நீ போஸ்டிங் வாங்கிட்டேன்னா நான் காண்டா இருப்பேன்னா இருக்க மாட்டேனே. இது எல்லா கட்சியிலும் இருக்கும், இது இருக்கும். அது மாதிரி அதிருப்தி இருப்பாங்க. அதுக்காக நீ போஸ்டிங் வாங்கிட்டேன்றதுக்காக நான் போய் நேர் எதிர்கட்சியான திமுகவில் சேர்ந்துருவேன்றதுக்கு எந்த கேரண்டி இல்லை. இன்னொன்று, திமுகவில் போய் சேர்ந்தால் செந்தில் பாலாஜி ஆக முடியும் என்றால் செல்வார்கள். எல்லோரும் செந்தில் பாலாஜி ஆகிட முடியுமா? இடம் இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இந்த அதிருப்தி கடுமையாக இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் திமுக இப்போ அடுத்தது வில்லேஜ் அசிஸ்டண்ட் என்ற பதவிக்கு ஆட்களை நியமனம் செய்ய இருக்கிறார்கள். வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா அந்த காலத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க. அதை கிராம உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. தலையாரி தான் அது வேலை, கிராம உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 12,000 முதல் 14,000 வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கப் போவதாக தகவல் சொல்கிறார்கள். 10 முதல் 15 லட்சம் வரை வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. யாரை நியமனம் செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஆட்களை பரிந்துரை செய்யலாம் என்று அன்அஃபிஷியலாக உத்தரவு போடப்பட்டு விட்டது. இதெல்லாம் எதற்குன்னா, இப்படியாவது கட்சியினரை திருப்திப்படுத்த வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்குகிறோம் என்ற பேரில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த திமுக அந்த டேமேஜ் கண்ட்ரோலை சரி பண்ணுறதுக்கு திமுக வேக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஆக ஆக இது எப்போவுமே எல்லா ஆட்சிக்கும் இது இருக்கும், நல்லா போயிட்டுருக்கோம். அந்த கடைசி 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா சரசரம் என்னாச்சுன்னே தெரியாது. 96 திமுக ஆட்சி இதற்கு ஒரு உதாரணம். உண்மையிலேயே திமுக தமிழகத்தில் திமுக கொடுத்த சிறந்த ஆட்சிகளில் அது ஒன்று. 96 நல்லா வச்சுருந்தாங்க. கலைஞர், குறிப்பாக கலைஞர் கருணாநிதி பெரிய அளவில் கரப்ஷனே அனுமதிக்கலை, கட்சிக்காரங்களே சம்பாதிக்க விடல. ஒயின் ஷாப் ஏலம் கூட அப்போல்லாம் ப்ரைவேட் ஒயின் ஷாப் ஏலம் கூட ஓப்பனாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டு வச்சுருந்தார். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக எப்படி தோற்றார்கள் என்றே தெரியவில்லை. ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலமே முடிந்து விட்டது எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 2001 அற்புதமான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ட்ரவுன்ஸ் பண்ணார் திமுகவை. அது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 96 இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போய் சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அந்த நகை கொடநாடு எஸ்டேட் அது இதெல்லாம் காலிதோட இந்த அம்மா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் கடைசி 6 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்றதே யாருக்கும் தெரியலப்பா. காலி பண்ணிட்டாங்க திமுக. கருணாநிதி
உடஞ்சி போயிட்டார். இன்னும் என்னையா பண்ணுறது, நான் எப்படியா ஆட்சி நடத்துறது? புதுசாக கிளப்பி விட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலே பணப்புழக்கம் இருக்காதுன்ட்டு. இதெல்லாம் ஒரு காரணமா? உண்மையிலே அன்னைக்கு பெரும் பேசு பொருளாக இருந்தது பணப்புழக்கம் இல்லை என்பது. இப்படி இது சொல்லவே முடியாது. ஸோ அந்த லாஸ்ட் 6 months வந்து ரொம்ப குரூஷியல். அப்போ ஏற்கனவே சொன்னேன், தொடர்ந்து தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை சொரிஞ்சு விட்டாங்கல்ல, இது எல்லா இடத்துலையும் பரவுது. இது போல் புதிய புதிய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். அண்ட் இந்த லாஸ்ட் 6 monthsன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்படி வேண்டுமானாலும் இது மாறலாம். அதனால் ஃபீல்டு இன்றைக்கும் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஓப்பன் டு ஆல் என்ற நிலைமையில் தான் இப்போதும் இருக்கிறது. அதனால் this election is a very interesting game. Let us wait and see.